வணக்கம். பாரதியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்துள்ள மக்கள் ஊழல் ஆட்சிக்கு விரைவிலே முற்றுப்புள்ளி. சஜித் திட்டவட்டம். வவுனியாவில் ஆசிரியை ஒருவருக்கு இளஞ்செழியன் வழங்கிய கடுமையான உத்தரவுகள். நாடாளுமன்றத்தை முற்றுகையிட அழைப்பு விடுத்த லால் காந்தாவை உடன் கைது செய்ய வேண்டும். உதயன் கம்மமில. நாமலின் செயலை பைத்தியக்காரத்தனம் என சாடும் மகிந்த. சீதுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி. வாகன இறக்குமதி குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சியான தகவல். யாழில் கடைக்கு முன் நின்ற இளைஞன் மீது தாக்குதல். எனக்கு எவரும் போட்டியில்லை. ரணில் பகிரங்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை இழந்தவர்களாக நாட்டு மக்கள் காணப்படுகிறார்கள் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தயாசிறி ஜெயசேகர தலைமையிலான கூட்டணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகியவற்றுக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடும் நிகழ்வில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார். மக்கள் போராட்டத்தின் பின்னர் இந்த நாட்டில் ஏற்படும் நெருக்கடியை தொடர்ந்து நாட்டு மக்கள் அரசாங்கம் தொடர்பிலே நம்பிக்கை இழந்துள்ளார்கள். நாட்டு மக்களின் நம்பிக்கையினை காப்பாற்றுவதே ஆட்சியாளர்களின் பொறுப்பாக காணப்படுகிறது. அதேவேளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கும் இடையில் கொள்கை ரீதியில் ஒற்றுமை காணப்படுகிறது. அரசியல் நோக்கத்திற்காக சந்தர்ப்பவாத உடன்படிக்கையாக இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படவில்லை எனவும் நாம் ஊழல் ஆட்சிக்கு ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனநாயக உரிமைகளுக்கு மதிப்பளித்து செயற்படுவதற்கான மக்களை மையப்படுத்தி நாட்டை முன்கொண்டு செல்ல வேண்டும் எனவும் அதேவேளை பதவி நிலைமைகள் மாத்திரம் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. பதவி நிலைகளின் பொறுப்பினை சரிவர் நிறைவேற்ற வேண்டும். இதுவே சிறந்த தலைமைத்துவம் எனவும் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். வவுனியாவில் காசோலை மோசடி வழக்கில் பெண் ஆசிரியை ஒருவர் குற்றவாளி என தீர்ப்பளித்த நீதிமன்றம் 37 லட்சம் ரூபாய் பணத்தை பாதிக்கப்பட்டவருக்கு செலுத்த வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் 5 வருட கால ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனையும் வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது. 2010ஆம் ஆண்டு 6 காசோலைகளை வழங்கிய மோசடி குற்றச்சாட்டின் அடிப்படையில் வவுனியா மேல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் பெண் ஆசிரியர் ஒருவர் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த பெண் ஆசிரியரின் அரசாங்க தொழிலுக்கு பங்கம் ஏற்படாத வகையில் கட்டாய சிறை தண்டனையை தவிர்த்து நீதிபதி இளஞ்செழியன் அரசு செலவாக 50,000 ரூபாயும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 37 லட்சம் ரூபாயும் செலுத்த தவறும் பட்சத்தில் 18 மாத கால கடூழிய சிறை தண்டனையும் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது பாதிக்கப்பட்ட பெண்ணின் கணவர் 2006ஆம் ஆண்டு அடையாளம் தெரியாத நபர்களால் படுகொலை செய்யப்பட்டமையும் கவனத்தில் கொண்டு வரப்பட்டது. அரச வழக்கறிஞர் ஆறுமுகம் தனுசன் வழக்கு தொடுத்தவர் சார்பிலே வழக்கை நெறிப்படுத்தியுள்ளார். பெண் ஆசிரியர் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு 10 லட்சம் ரூபாய் பணத்தை நீதிமன்றில் வழங்கியும் உள்ளார். 3 மாத காலத்தில் மீதி தொகையை செலுத்த வேண்டும் என நீதிமன்றம் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளதுடன் பணம் செலுத்த தவறினால் தண்டனையும் அனுபவிக்க நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் 16 ஆண்டுகள் ஏமாற்றியது போதும் இனியும் பணம் செலுத்தாமல் ஏமாற்ற முடியாது என தெரிவித்த 3 கால அவகாசமும் வழங்கி நீதிமன்றில் உத்தரவிடப்பட்டுள்ளது. இலங்கை பாராளுமன்றத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்ற திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் அரசியல் சபை உறுப்பினர் லால்காந்த் பகிரங்கமாக தெரிவித்ததனால் அவை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை உதய கம்மன்வில தெரிவித்துள்ளார். 2022ஆம் ஆண்டு போராட்டக்காரர்கள் பாராளுமன்றத்தை முற்றுகையிட்டு வந்தார்கள். மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் லால்காந்த பாராளுமன்றத்தை முற்றுகையிட நாங்கள் அனைவரும் அழைப்பு விடுத்தோம். போராட்டக்காரர்கள் ஒரு தரப்பினர் அதுக்கு இடமளிக்காத காரணத்தால் நோக்கம் வெற்றியடையவில்லை என தற்போது தெரிவித்தார். பாராளுமன்றம் முற்றுகையிடப்பட்டதனால் இலங்கையில் இன்றும் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கும் பங்களாதேஷ் நாட்டின் நிலைமையை தோற்றம் பெற்றிருக்கும். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் அன்றகுமார் திசாநாயக்கவும் இடையில் டீல் அரசியல் இல்லையாயில் லால்காந்தாவை உடனடியாக கைது செய்ய வேண்டும். ஏனெனில் ஒரு குற்றச்செயலுக்கு அழைப்பு விடுத்தது தண்டனைக்குரிய குற்றமே எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையில் தோற்றம் பெற்ற அரைகளைய பிரதான சூத்திரதாரி அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் எனவும் அதேபோல் பங்களாதேஷ் மாணவர் போராட்டத்தின் பிரதான சூத்திரதாரி அமெரிக்க தூதுவர் பீட்டர் எனவும் வெகு விரைவில் வெளிவரவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவை நியமிப்பது கட்சிக்கோ அல்லது கீழ்மட்ட மக்களுக்கோ நன்மை பயக்கவில்லை என பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். 2015ஆம் ஆண்டு மகிந்த ராஜபக்சவின் தோல்விக்கும் 2022ஆம் ஆண்டு ஏற்பட்ட மோதலுக்கும் நாமல் ராஜபக்சவை காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மகிந்த ராஜபக்சவை விட நாமல் ராஜபக்சவே மக்கள் மீது கோபமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சஜித் பிரேமதாசவுடன் பொதுஜன பெரமுனவின் குறிப்பிட்ட குழுவினர் செய்து கொண்ட ஒப்பந்தமாக இதனை பார்க்கின்றனர் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மகிந்த ராஜபக்சவை சந்தித்த போது நாமல் வைத்தியக்காரன் என கூறினார் எனவும் அவர் கூறப்பட்டுள்ளது. பத்திரமுல்லில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சீதுவ பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சீதுவ போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட தொடுகொட போலீஸ் சோதனை சாவடியில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகத்தர் மீது மோட்டார் சைக்கிளில் சோதனையிட்ட போது இந்த சம்பவம் இடம்பெற்றது. வாகனம் ஒன்று சோதனையிட்ட போது வாகனத்தின் பின் ஆசனத்தில் அமர்ந்திருந்தனர். போலீஸ் உத்தியோகத்தரின் துப்பாக்கியை பறிக்க முயற்சித்தனர். இதன்போது துப்பாக்கி இயங்கியதினால் வாகனத்தின் பின் இருக்கையில் அமர்ந்திருந்தவர் உயிரிழந்ததுடன் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரும் காயமடைந்துள்ளார். இருவரும் காயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது வாகனத்தின் பின் இருக்கையில் பயணம் செய்த நபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். அடுத்த வருடம் முதல் வாகன இறக்குமதிக்கு படிப்படியாக அனுமதி வழங்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். அத்தோடு நாட்டின் வெளிநாட்டு கையிருப்புகளை ஆதரிப்பதற்காக வருமானம் அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் வாகனங்கள் மீது சுங்க வரிகள் அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க வருவாய் ஆதாரமாக இருப்பதனால் வாகன இறக்குமதியை அனுமதிக்கும் அளவுக்கு நாம் கையிருப்பு வளர்ந்துள்ளதாகவும் நம்புவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அராலி பகுதியில் கடைக்கு முன்னால் நின்ற இளைஞர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. சம்பவம் தொடர்பிலே மேலும் தெரிய வருகையில் கடை ஒன்றில் முன்னால் நின்ற இளைஞன் மீது மோட்டார் சைக்கிளில் வந்த குழு ஒன்றும் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறித்த குழுவுக்கும் அவ்விடத்தில் நின்ற இளைஞர்களுக்கும் ஏற்கனவே உள்ள முரண்பாடுகள் காரணமாக இந்த தாக்குதல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர்களில் ஒருவர் வட்டுக்கோட்டை காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். பின்னர் தாக்குதலுக்கு உள்ளான நபர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டை முன்னேற்றுவதில் கவனம் செலுத்துவதனால் தனக்கு போட்டி எதுவும் கிடையாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த ஜனாதிபதி எமது திறனை 2 முறை நிரூபித்துள்ளேன் எனவும் சர்வதேச நாணய நிதியத்துடன் அல்லது கடன் வழங்குனரிடம் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தங்களின் எந்த அளவுகளையும் மாற்ற முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். அவ்வாறு செய்தால் இலங்கை நிதியை இழக்க நேரிடும். எனவே அனைத்து வேட்பாளர்களுக்கும் வாக்காளர்களுக்கும் உண்மையாக இருக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னுடைய இணைந்து செயற்பட அனைவரும் அழைப்பு விடுப்பதாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.